இனி ரோட் ஷோ கிடையாது, விஜய் அவர்கள் எடுத்துள்ள திடீர் முடிவு. தாவேகா முக்கிய நிர்வாகி ஒருவர் கூறுகையில், இன்னும் சில வாரங்களில் திட்டமிட்டபடி விஜய் அவர்கள் பிரச்சாரத்திற்கு செல்ல தயாராகிவிட்டார். இந்த தேர்தலில் எந்த 41 பேர் உயிரிழப்பை வைத்து விஜய் அவர்களை அரசியலை விட்டு அப்புறப்படுத்த நினைத்தார்களோ அதற்கு நியாயம் கேட்கும் கேள்விகள் பிரச்சாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும். அதே நேரத்தில் பிரச்சாரத்தையும் ஜெயலலிதா அவர்கள் பாணியில் தொடங்க தயாராகிவிட்டார். விஜய் அவர்கள் பிரச்சாரத்திற்கு செல்லும் நகரத்திற்கு வெளியே பிரம்மாண்டமான பட்டா நிலத்தை தேர்வு செய்து அதில் சுமார் 1 லட்சம் பேர் அமரக்கூடிய வகையில் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. அங்கு விஜய் அவர்கள் நேரடியாக ஹெலிகாப்டரில் வரும் வகையில் ஹெலிகாப்டர் தளம் அமைக்கப்படுகிறது. இதற்காக பெங்களூரை சேர்ந்த ஒரு ஹெலிகாப்டர் நிறுவனத்திடம் 4 ஹெலிகாப்டர்களுக்கு 1 ஆண்டுக்கு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. பிரச்சாரம் மாலை 5 மணி என்றால் விஜய் அவர்கள் சரியாக 4:45 மணிக்கு ஹெலிகாப்டரில் வந்து இறங்குவதற்கு கட்சியினர் ஏற்பாடு செய்து வருகின்றனர். கட்சியினர் பொதுமக்களை காக்க வைத்தல், சாலையில் வருவதால் நெரிசல், போக்குவரத்து ஸ்தம்பிப்பு போன்ற புகார்களை தடுக்கவே விஜய் அவர்கள் இந்த முடிவை எடுத்துள்ளார். இந்த பிரச்சார பாணியை பின்பற்றி ஜெயலலிதா அவர்கள் ஏற்கனவே வெற்றி பெற்றுள்ளதால் விஜய் அவர்கள் இந்த முடிவிற்கு சம்மதித்துள்ளார் என்று கூறியுள்ளார்.